ஹாய் எம்ஆர் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு 155 சிசிக்கு என்ன மாதிரி ஆயில் ஊற்றலாம், ஸோ எவ்வளோ கெப்பாசிட்டியில் ஊற்றலாம், அந்த மாதிரி வீடியோ தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரைடுக்காக வண்டியிலே ரொம்ப ஆயில் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்டுகிட்ட மாற்ற வந்தோம். என்கிட்ட முடிஞ்சளவு ஆயில் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, மற்ற கிட்டு எதுவுமே நம்மகிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ ஆனால் இன்னும் எல்லாம் வாங்கணுங்க. மற்ற அந்த டீ ஸ்பேனர் எல்லாமே ஃப்ரெண்டுகிட்ட தான் இருக்குது. ஸோ சிவா ப்ரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம மாற்றுறது உங்களுக்கு வீடியோ போகிறேன். இவர் வந்துட்டார். ஸோ நம்ம போய் எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குங்க, நீ உங்களுக்கே தெரியும். ஸோ அவரே கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம போய் பேசலாம். வந்தாச்சுங்க டூல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் சிவா ப்ரோ ஒரு வீடு. ஸோ அவங்க உள்ள போகலாம். ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஸோ அப்புறம் இங்கே நீ வண்டி நிப்பாட்டலாம்ல, ஏக்கு அங்கே கஷ்டப்படுற? நீ ரோடு கூட பண்ணலாம், பிளான் பண்ணலாம். ஸோ தலைவனோட ரூம் எதுன்னு பார்ப்போம். தலைவன் ரூம் எது? ஏன்னா வீடு ஃபுல்லாக ஈரமாக இருக்கு. இல்லை அந்த தகரந்தே ஒரு ரூம் எது ப்ரோ? அப்படிலாம் மூஞ்சே காட்டாத ப்ரோ. ஹேய் வாவ், இதான் சிவாபுரோட ரூம். அதான் ஓட்டாத ரீடிங்காக கேட்டு நல்லா இருக்கு, தேவைப்படும். வாவ் பாருங்க, ஜட்டியெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வா, இதான் சிவாபுரோட ஜட்டி. இதான் உன்னோட பெட்ரூமா? நல்லா இருக்கே. இது என்ன ஃபோன்? பழைய ஃபோனா? அதெல்லாம் ஒர்க் ஆகும். அது யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். நம்மகிட்ட யூஸ் பண்ணாலும் என்னடா திடீர்னு வீட்டில் ஆயில் மாற்றணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா வீட்டில் அந்த கரெக்டான டூல் கிடைக்கல எங்களுக்கு. எல்லாம் ஊற்றுறதுக்கான டூல்லாம் இருக்குது, ஆனால் அந்த இன்ஜின் போல்ட்டை கீழே அவுக்கிறதுக்கான பழைய ஆயில் இன்ஜின் போல்ட் எங்கே இருக்கு தெரியல. ஸோ அதனால தான் கடைக்கு போய் மாற்றுற மாதிரி ஐடியா. ஸோ நம்மளே ஆயில் வாங்கி கொடுத்து மாற்றலான்னு தான் இருக்கும். ஸோ நினைக்கிற பழைய ஆயிலை ரிலீஸ் பண்ணுற போல்ட்டு கொண்டான அந்த டூல் கிடைக்கல. போல்ட்டு கிடச்சிருச்சு, அந்த டூல் கிடைக்கல. ஸோ அங்கே அதனால தான் போய்கிட்டு இருக்கோம். வரிசையாக போகிறாங்க. கொண்டாடி பெண்ணு என்ன வேணாலும் கொண்டு வேண்டியது. ஸோ போகிற கடையெல்லாம் பூட்டியிருக்கு. ஸோ வேறு கடை பிளான் பண்ணிட்டோம், போய்கிட்டே துணி. வேலை பார்த்த அண்ணன் கடை தாங்க. ஸோ வெள்ளி மலை கிட்டே இருக்குது. ஸோ கடை பேர் என்னன்னா ஸோ 2 வீலர் சர்வீஸ். என்ன கடை பேரை காணோம்? ராயல் என்ஃபீல்டுன்னு தான் இருக்குது. டிகேவா? எங்கேயா இருக்குது? சாரி டிகே.
ஸோ அண்ணன் கடை ஸோ நல்லாவே பண்ணி தராரு. எல்லாமே முடிஞ்சுங்க. ஸோ மிச்சம் இருந்த ஆயிலையும் கொண்டு வந்து செயினுக்கு மற்ற சின்ன சின்ன போல்டு எல்லாத்துக்குமே அடித்தாச்சு. ஸோ சிவா ப்ரோவோட டூல்ஸ் தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சிவா ப்ரோவோட என்னென்ன தவிர நம்ம எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஜட்டியை தவிர நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. ஃப்ரிட்ஜ் வந்துருக்குது, ஏசி வரப்போகுது, ஏர் ஆயில், பவுடரு, ஸ்னோ எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம் ஆண்ட்ராய்டு தவிர. ஓகே, நம்ம வண்டியும் எல்லாமே முடிச்சாச்சு. அந்த அண்ணாவும் நல்லாமே எல்லா சின்ன சின்ன வேலை எல்லா சின்ன சின்ன வேலையுமே பண்ணி கொடுத்துட்டாரு. சின்ன போல்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன இடத்துல கிராக் விழுந்தது எல்லாமே பட்டி டிங்கரையும் பார்த்து வண்டியை நம்ம நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம நிற்கிறாங்களா செல்லக்குட்டி நம்ம ஃபேமிலிஸ். ஸோ ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சுங்க. வண்டி ஒர்க் ஷாப் கூப்பிட்டு போய் சின்ன பட்டி டிங்கரிங் வேலை எல்லாமே பார்த்து ஆயிலும் பார்த்து முடிச்சாச்சு. அதுவும் ஆயில் மாற்ற போகும்போது ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடந்துருச்சுங்க. ஏன்னா ஆயில் நம்ம மாற்றுறது லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேப்பை ஆயில் ரீஃபில் பண்ணுற கேப்பை காட்டினே உள்ளேருந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உரசி புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆயிலும் கீழே கழட்டி விடும் போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. நான் தொட்டு போகும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. அந்த ஆயிலோட அந்த சென்சிட்டியே இல்லை, சாரி ஆயிலோட அந்த சென்சிட்டியே இல்லை, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவரும் திட்டினார். ஸோ டக்கு நீங்கள் ஆயில் மாற்றுறது நல்லது அப்படின்னு. நான் கூட நினச்சி ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்றலான்னு நான் போயிருந்தேன். ஆனால் அவர் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஃபுல் சிந்தட்டிக் தேவையில்லை, இது 150cc தானே, ரொம்ப அவ்வளோவா ஹீட்டாகிற இன்ஜின் இல்லை, ஸோ நார்மல் ஆயிலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம நார்மல் ஆயிலே ஊற்றியாச்சு. ஸோ அந்த ஆயில் வேணும்னா நான் லிங்க்கு கீழே தரேன். ஸோ அந்த ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் 150cc மட்டும்தான் அந்த ஆயில். ஸோ அது கம்மியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூடின 200 போகும்போது நீங்கள் ஃபுல் சிந்தட்டிக் மோட்டோலோ அந்த நல்ல கம்பெனி ஆயில் ட்ரை பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் ஏர் ஃபில்ட்ரும் ரொம்ப அடி வாங்கிருந்துச்சு. அதுவும் கீரல் போட்டு தான் இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு, அதாவது ஒரு டெம்பரவரியாக ஓட்டுறதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் சீக்கிரமாக மாற்றணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ட்ராவல்காக வேண்டி தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ராவல் வீடியோவும் சேனலில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.